உடல் தத்துவம் 96, சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலிலே 96 தத்துவங்கள் உள்ளடக்கியது. எப்படி 6 ஆதார சக்கரங்களை பற்றி தெரிந்து கொண்டோமோ அதுபோல இந்த உடலானது 3 மண்டலங்களாக பிரிக்கப்படுகிறது. 3 மண்டலங்கள். அக்னி மண்டலம் என்று சொல்லக்கூடியது ஒரு நிலை, குறிப்பாக நம்முடைய உந்திக்குழிக்கு கீழே அக்னி மண்டலம். ஆதித்ய மண்டலம், உந்திக்கும் இருதய கமலத்திற்கும் இடைப்பட்ட மண்டலம் ஆதித்ய மண்டலம். அதற்கு அடுத்ததாக சந்திர மண்டலம் என்பது மூலாதாரத்தில் ஆரம்பித்து பிடரி வழியே உச்சி முதல் ஒரு வெப்பநிலை நிலவுகிறது. யோகம் என்றாலே வெப்பம்தான். அக்னி மண்டலம், ஆதித்ய மண்டலம், சந்திர மண்டலம். இப்போ கிராமங்கள்ல எங்கேனாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொல்லன் உலை இருக்கும், அதுல ஒரு துருத்தி இருக்கும். அப்படி துருத்திய அமுக்கும் பொழுது அதுல காற்று வந்து அந்த உலையானது, நெருப்பு உலையானது பிரகாசமாக எரியும். இங்க துருத்தியாக இருப்பது நம்முடைய சுவாசம். அக்னி உள்ள இருக்குது. இந்த அக்னியை முறையாக முதலில் அக்னி மண்டலத்திற்கும், பிறகு ஆதித்ய மண்டலத்திற்கும், பிறகு சந்திர மண்டலத்துக்கும் அந்த யோக வெப்பத்தை நாம் கொண்டு வரக்கூடிய நேரத்திலே இங்கே ஒரு சுடரொளி இருக்கிறது. அந்த சுடரொளியானது மேலும் பிரகாசம் அடைந்து, அது ஏற்கனவே இருந்துகிட்டு தான் இருக்கு, அது மேலும் மேலும் இந்த வாசியின் மூலமாக எப்படி துருத்தி அழுத்த அழுத்த பிரகாசம் அதிகரிக்கிறதோ அதுபோல நம்முடைய சுவாசமானது சிரசிற்கு செல்ல செல்ல அங்க இருக்கக்கூடிய தீப ஒளியானது அதிகரிக்கும். ஆகவே இந்த மண்டலங்களை கடந்துதான் அந்த நிலைக்கு செல்ல வேண்டும். உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் வச்ச விளக்கு எரியதடி, அச்சொல்ல விளக்கு வாழையடி அவியாமல் எரியது வாழை பெண்ணே. வாழைப்பெண் சித்தர் பாடலிலே வருகிறது. ஆகவே நம்முடைய சுவாசமானது அக்னி மண்டலத்தையும் ஆதித்ய மண்டலத்தையும் சந்திர மண்டலத்தையும் கடந்து சுழுமுனையிலே சென்று சேரக்கூடிய நேரத்தில் அங்கு ஜோதி பிரகாசமான இறைவனை நாம் காண முடியும்.